நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்முடன் இருந்திருப்பவர் மூத்த வழக்கறிஞர் திரு நளினி மேம். வணக்கம் மேம். வணக்கம். இப்போ இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பான சூழ்நிலை இருக்குது மேம். இப்போ ஏவா வீல் அவர்கள் வீட்லையும் பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி நெருங்கிய நபர்கள் வீட்லையும் பார்த்தீங்கன்னா, லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடியாக சோதனை நடத்திட்டு இருக்காங்க. இது எதனால காரணமாக இருக்குது மேம்? வணக்கம். உங்களுக்கும் உங்களுடைய நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நீங்கள் செந்தில் பாலாஜி கரூர் மற்றும் சென்னை அப்புறம் ஏவாவில் இருக்க திருவண்ணாமலை போன்ற பல இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை இன்னைக்கு இறங்கியிருக்காங்க. அதாவது என்ன சர்ச் பண்ணுறாங்க, ரெய்டு நடத்துகிறாங்க. காரணம் என்ன? இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போதான் சட்டமன்றம் பட்ஜெட்டு அந்த சட்டமன்றம் அந்த செஷன்ஸ் முடிஞ்சிருக்கு. முடிஞ்ச போது என்ன நடந்தது? அங்கே முதலமைச்சர் ஆளுநர் உரைக்கு விவாதம் நடத்தி அதில் பதில் உரையாக மாண்புமிகு முதல்வர் பேசுறாரு. அவர் பேசுறச்ச வரிசையா குறிப்பிட்டு வராரு, பல இடங்கள்ல லஞ்சம் முறைகேடுகள் நடந்திருக்கு, சரி செய்யப்படும், அதனால தான் அதெல்லாம் திருப்பி கஜானாக்கு கொண்டு வரோம், நாங்க அதுக்கான முயற்சிகள் நடைபெற்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதோட முடிச்சிருக்கலாம். அதையும் தாண்டி ஒரு ஸ்டெப் போனாரு. அதாவது ஒரு குட்டி கதை சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு பெரியவர் ஒரு இடத்துக்கு வராரு. இந்த இடத்துல போயிட்டு உங்க அப்பா எங்க காணும் சொல்லி பண்ணதா அவர் சினிமா ஸ்டைல இப்படி கண்ணை வச்சு தேடுறாரு. அது ஒண்ணு. ரெண்டாவது அந்த சட்டமன்றம் அதுக்கப்புறமா நிதிங்க எல்லாம் சொல்றாரு. நிதி சொன்னோன்னா இவங்க திமுக காரங்க ஒரே அளப்பறியாருது, அமக்கல் நடக்குது. அதுக்காக அவங்க சொல்லிட்டு என்ன பண்றாங்க, புறட்டு போயிடுறாங்க, வெளிநடப்பு செய்யறாங்க. வெளியில போயிட்டு அது அப்புறம் சொல்லுவோம். அதுக்கு அவங்க வெளியில போனதுக்கு அப்புறம் நிறுத்திருக்கலாம். அதையும் தாண்டி முதல் ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கணும். அவருடைய பேச்சு உரை நடக்கும்போது எழுந்து குறுக்கிட்டு பதில் சொல்றது. அதுலதான் நீங்க பாத்தீங்கன்னா முன்னாலே முதல்வர்கள் திரு கருணாநிதி ஆகட்டும், திரு எம்ஜிஆர் ஆகட்டும், அதையும் தாண்டி திரு ஜெயலலிதா மேடம் ஜெயலலிதா ஆகட்டும், அவங்கள பவர்ஃபுல்லா அடிப்பாங்க. அவங்க பேசுறதை பார்த்தோன்னா டெரரா இருக்கும். அப்ப திமுக எதிர்கட்சியா இருக்கட்டும் சரி, அதிமுக எதிர்கட்சியா இருக்கட்டும், அமைதியா உட்காந்துருவாங்க, விட மாட்டாங்க. அப்படி ஒரு ஆனா அது லைட் டெலிகாஸ்ட் ஆகல. ஏன்னா பாக்குறதுக்கு அவங்க செய்யல. விட்டா காட்டுறதே பார்த்தாலே நமக்கு டெரரா தெரியும். அந்த மாதிரி ஒரு கம்பீரமா பேசுவாங்க. அதாவது அவங்களாவது டக்குன்னு பேசுவாங்க. பேப்பரை பார்த்து வீட்டுல போயிட்டு அடுத்து நான் பேசுறத கிடையாது. இன்ஸ்டன்டா உடனே சுடுவாங்க, சுட பதில் வரும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு மாமண்டலத்துல இவங்க பேசும்போதெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கிறாராம். அதுக்கு இன்னைக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டுறாரு. அதனுடைய இன்னொரு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள். அது அப்புறம் சொல்லுவோம். இப்ப அவர் நோட்ஸ் எடுத்துட்டு பதில் சொல்றாராம். ப்ரிப்பேர் பண்ணி படிக்கிறாரு. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அமராம மாண்புமிகு சபாநாயகர்கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கு ஒரு ஸ்டைல் பண்றாரு. இது நல்லா கவனிங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் அவரை சப்போர்ட் பண்ணல. திமுக இன்னைக்கு ஊழல் கட்சி. ஆனா அவர் செஞ்சது ஊட்டியில போற வழியில தொண்டர்களை பார்த்து கேட்கறாங்க, உற்சாகப்படுத்துறதுக்கோசம் அந்த செய்கையை செய்கிறாரு. ஆனால் மாமன்றம்ங்கிறது மக்களுடைய வரி பணத்துல நடக்கக்கூடிய தொகுதிகள் என்ன செய்யணும், மக்களுக்கு என்ன தேவை, என்னென்ன பண்ண போறோம் சொல்லக்கூடிய ஒரு மக்களுடைய வரி பணத்துல நடத்தக்கூடிய இடம். அந்த இடத்துல போயிட்டு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பதில் சொல்றதா பண்ணது மிக மிக தவறு. இது ஒரு சரியான உதாரணம் கிடையாது. இன்னைக்கு வேற லைவா காட்டியிருக்காங்க. அதுல எத்தனை குழந்தைகள் பார்த்திருக்கு, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திருக்காங்க, இளைஞர்கள் பார்த்திருக்காங்க, எந்த அளவுக்கு ரசிச்சிருப்பாங்கிறது ரொம்ப அவங்களுடைய குறிக்க விட்டுருவோம். இதுதான் அவங்க அதுதான் சொல்றாங்க. சினிமா ஷூட் நடத்துறாரு, கேமரா பார்த்து பேசுறது, கேமரா பண்றது. அவங்களும் அந்த செல்வி ஜெயலலிதா அவர்களும் சரி, திரு எம்ஜிஆர் ஆகட்டும், திரு கலைஞர் ஆகட்டும், இவங்க சினிமா துறையில இருந்தாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு செய்கையை காட்டுறது அதெல்லாம் அவங்க பண்ணதே கிடையாது. இது புதுமையா நினைச்சு அதை எடுத்துட்டு உடனே ரீல்ஸ், ஸ்கூலுக்கு போக வேண்டியது, அது அத்துமீறி பண்ண வேண்டியது, அங்க மாமா யார் தெரியாத போட்டோ கேட்கறது, ரீல்ஸ். ஏன்னா இவங்களுக்கு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு, அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. இன்னைக்கு பிசினஸ் ரூல்ஸ்னா என்ன, ஜீரோ அவர்னா என்ன, சட்டமன்றத்தில் எப்ப கேள்வி பதில் நடத்தப்பட வேண்டும், எதுக்கு என்ன கேள்வி, பிசினஸ் ரூல்ஸ் அதெல்லாம் ஏதாவது தெரியுமா கேளுங்க. ஒண்ணுமே கிடையாது. ட்ரைனிங் இல்லாம கொடுத்தாங்க, உட்காந்து முதலமைச்சருக்கு அதெல்லாம் தெரியுமாங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. இதை கேட்டானாக்கா அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஆதரவாளர்களோ தொண்டர்களோ என்னென்ன கேவலமா பதில் போடுறாங்க தெரியுமா. எனக்கு சொல்றதுக்கே பிடிக்கல அந்த வார்த்தையில. அப்படி கண்ணா பின்னா பேசுறாங்க. இதுக்கு முதலமைச்சருக்கு ஒரு கேள்வி கேட்கிறோம். அத்தனை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்கள்கிட்ட நேரடியா பார்த்து கொடுக்கறதுக்கு நாங்க விரும்புறோம். இது இப்ப நீங்க இந்த பதிவை போட போறீங்க, எத்தனை பேர் பேசுறாங்க? இதுதான் நீங்க வளர்த்திருக்கிற லட்சணமா? தொண்டர்கள்ட்ட அரசியல் ரீதியா நீங்க வளர்த்திருக்கிற லட்சணமா? ட்ரைனிங் கொடுத்திருக்கிற லட்சணமா? இப்படி ஒரு புரிதல் இல்லாம அவங்க பேசுறதுல இருந்து அவங்க என்ன மனநிலையில இருக்காங்க, எதுக்கு அடிமையா இருக்காங்கிறது வெட்ட வெளிச்சமா வருது. இதே நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக திமுகனா அவங்க கமெண்ட் அடிப்பாங்க, அவங்க தலைவர்களை பத்தி பேச பாஜக. ஆனா ஒரு டீசன்சி இருக்கும், ஆனா எடுத்து சொல்ற ஒரு பவர் இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னாக்க
சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்குங்க. வேற வேற லாங்குவேஜ் எல்லாம் வருது. அப்ப அந்த ஐடிகளை எடுத்து இன்னைக்கு சைபர் கிரைம்ல கொடுத்து அத்தனை பேர் தாவே அவருடைய போட்டோ போட்டு போடுறாங்க. அவருடைய போட்டோவே இருக்கு, பட் இந்த வார்த்தைகள்லாம் வருது. அப்ப என்ன அர்த்தம்? உங்களுக்கு எல்லாம் ஒரு குழந்தை ஒண்ணு இறந்துருக்கு. இப்ப வந்து பிசினஸ் ரூல்ஸ் நடத்துறாரு. இப்ப இந்த இது நடந்ததுக்கு அப்புறம் இப்ப கேக்குறீங்க வந்து ரெய்டு நடந்திருக்கு, அது நடந்திருக்குன்னு. இவங்க என்ன தருணம் காத்திருந்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஊழல் நடந்திருக்கு சொல்லிட்டு இன்னைக்கு கையில எடுத்திருக்காங்க. ஏன்னா ஏவா வேலுங்கிறவர் வந்து திமுகவின் கொறடா. அவருடைய அனுமதியோட தான் மத்தவங்க திமுக அவங்க உறுப்பினர்களா பேசணும், சட்டமன்ற உறுப்பினர்களா. அந்த பவர் இருக்கு கொறடாக்கு. அடுத்தது உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர், அவரும் பேசுறாரு. இவங்க எல்லாம் பேசினோட இவங்க நோட் பண்ணி வச்சு சேகர் பாபு அவரும் மடக்கிறாரு. சரி, நோட் பண்ணி வச்சு ஒவ்வொருத்தர் வீட்டுக்காவது கதவு தட்டணும்னு ஆரம்பிக்கிறாங்க. செந்தில் பாலாஜி பேசுறாங்க, மின்துறையை பத்தி விவாதம் வந்து அவர் பேசுறாங்க. அவங்க நோட் பண்ணி வச்சு ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா போயிருக்காங்க. யாருமே நாங்க வந்து சப்போர்ட் பண்ணல, பயங்கரமான ஊழல்வாதிகள் தான் இல்லன்னு சொல்லல. ஏன் நீங்க வந்து இப்ப அறப்போர் இயக்கம் வந்து ஒரு புகார் அளிச்சது, அந்த புகார் மேல நீங்க ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க. எஃப்ஐஆர் பல சரத்துக்கள் வருது. ஏவாவேலு என்பவர் வந்து கான்ட்ராக்ட் போட்டுட்டு அந்த கரூர் நெடுஞ்சாலை பகுதியில எல்லாம், அதாவது ஸ்டேட் ஹைவேஸ், அதாவது மாநிலத்துக்கார நெடுஞ்சாலைகள் எல்லாம் போடும்போது அட்வான்ஸ் 3 கோடி அந்த மாதிரி எல்லாம் வாங்கிக்கிட்டு அதெல்லாம் இப்ப டீடைலா வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பேசிட்டு தான் உங்க நேரம் ஆகும், சுருக்கமா சொல்றேன். 3 கோடி அந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு ரோடையே காணும் அட்வான்ஸா வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க அறப்போர் இயக்கம் ஒரு இது அலகேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதை வச்சு ஒரு புகார் கொடுக்குறாங்க. அதுல வந்து ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு இப்ப வந்து ஏவாவேலு அவருடைய கல்வி நிலையங்கள், அவருடைய வீடு சென்னை, திருவண்ணாமலை அந்த பக்கத்துல, அதே மாதிரி இன்னைக்கு வெள்ளை அறிக்கை கொடுத்திருக்காரு மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள். அவங்களும் வந்து இந்த இடத்துல இவ்வளவு லாஸுங்கிறலாம் பின்னாடி சொல்றோம், இன்னைக்கு வந்துகிட்டு தான் இருக்கு டிவியில. அதனால அது சொல்லி நம்ம காலத்தை ஓட்ட வேணான்னு. இப்ப இவ்வளவு கோடிகள் நஷ்டம், எவ்வளவு கோடிகள் நஷ்டம், இந்த மின் நிலையங்கள்லாம் ஆரம்பிக்கப்படல, அப்படி எல்லாம் வரிசையா வருது. இப்ப நம்ம கவனிக்க வேண்டியது ஒண்ணுதான். சரி, ஏவாவேலு ஆகட்டும், அவர் எங்கேருந்து வந்தாரு? திமுகக்கு, அதிமுக இருந்து வந்தார், கரெக்டா? அதே மாதிரி இப்ப மின்சாரத்துறை அமைச்சரா இருக்கிறவர் யாரு? நிர்மல்குமார். அவர் எங்கேருந்து வந்தாரு? பாஜக இருந்து அதிமுக போய் அதிமுக தாண்டி தாவேக வந்தார். அவரும் அந்த அதிமுக பயணிச்சிருக்காரு, கரெக்டா? சோ இவங்க திமுக அதிமுக பத்தி வந்து குழல் சொல்றாங்க, வெறும் திமுக பத்தி எடுத்திருக்காங்க கையில. அப்ப அவங்க குறிப்பிட்ட காலகட்டம் 1961 இருந்து 1966, 2011, 2021 அந்த மாதிரிலாம் 26 வரைக்கும் அப்படியெல்லாம் வரிசையா வருது. இப்ப நான் சொல்றேன், அதுல வந்து ஒரு மூத்த அமைச்சர் இருக்கார், பெரியவர். நம்ம வந்து அவர் மரியாதை கொடுத்து கூப்பிடுறோம். அவருடைய அரசியல் வாழ்க்கைங்கிறது கம்பீரமானது, பலராலும் புகழப்பெற்றது. என்ன பண்றாரு, செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது சுற்றுப்பயணங்களுக்கு எல்லாம் ரூட்டு போடுறது, அதை கவனிச்சு பாத்துக்கிறதா கை தேர்ந்தவர், நல்ல ஒரு பேர்மையான, ஒரு தன்மையான, ஒரு அமைதியானவர். அப்படி பேர் எடுத்திருக்கிற திரு செங்கோட்டையன் அவர்கள். அவர் எங்கேருந்து உங்க கட்சிக்கு வந்தாரு? அதிமுக. நீங்க குறிப்பிட்ட காலத்துல அவரும் அதிமுக பயணிச்சிருக்காரு, ரைட்டா? சோ நீங்க சொல்ற காலகட்டங்கள் வெறும் திமுக இல்ல, திமுகவை நான் சப்போர்ட்டே பண்ண மாட்டேன். நம்பர் 1 ஊழல்வாதிகள் அவங்க. அதுக்கு ஈக்குவலா நம்பர் 1 ஊழல்வாதிகள் அதிமுக. அப்ப அதிமுக வந்தவங்களையும் எல்லாம் உள்ள சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்க தூய அரசியல் சொல்லி இப்ப வந்து மத்த 2 திமுகவும் விஞ்ஞான ரீதியில் கொள்ளையடிச்சான்னு பேசுறீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இவங்களுக்கு எல்லாம் அமைச்சர் பதவி கொடுத்திருக்க கூடாது. 1. 2, இவங்களெல்லாம் கட்சியில சேர்த்திருக்க கூடாது. அப்ப நீங்க தூய்மையா இருந்தா பேசலாம், ரைட்டா? அடுத்தது நாங்க சொல்றோம், இவர் இவங்க மாற்றுக் கட்சியில இருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் பதவி, முக்கியமா விளையாட்டுத்துறை அமைச்சர். அவர் எங்கேருந்து வந்தாரு? அவரு திமுக பயணம் பண்ணிருக்காரு, 2014 பயணம் பண்ணிருக்காரு. பண்ணி அதனுடைய அவர் நடத்துற ஒரு இந்த இது இருக்கு இல்லையா, சபரீஸ்வரர் அவர்கள் இந்த பெண்ல எல்லாம் வந்து வகுப்பாளரா கூட இருந்து எல்லாத்தையும் பணி பண்ணிட்டு அந்த திமுக கொள்ளையடிச்ச நடத்துற நிறுவனத்திலேயே வேலையை பண்ணிவிட்டு அதையும் தாண்டி அங்கேருந்து வெளியில வந்து விடுதலை சிறுத்தைகள் தனியாவே எங்காது திமுக சேர்ந்து இருக்காங்க. அவங்களுக்கும் மாசம் அந்த மாதிரி அதுல இருந்து வெளியில வந்து இப்ப தாவேக வந்திருக்காரு. இவங்க சுத்தமானவங்களா? தூய அரசியல் பண்றவங்களா? இதுல இவங்களுக்கும் பங்கீடு இருக்கு. அப்ப இவங்க வந்து முதலமைச்சருக்கு ஒரு கேள்வி, அவங்க எல்லாரையும் நீங்க டிராப் பண்ணணும், கட்சியில இருந்து விலக்கணும், பண்ணிட்டு மத்தவங்களை தூய இருக்கிறவங்க போடணும். இப்ப ரமேஷ் வந்து இந்த அறநிலையத்துறை அமைச்சர் இருக்காரு திரு ரமேஷ் அவர்கள், அவர் எந்த பதவியிலிருந்து நேரா வந்து இந்த இயக்கத்துல இருக்காரு, விஜய் இயக்கத்துல. அப்புறம் இந்த கட்சியில வராரு. அப்ப அவர் பேசுறாருன்னா அவருக்கு ஒரு தகுதி இருக்கு. இந்த தங்க உருக்கி கொள்ள இந்த குன்னூர்ல பிள்ளையார் கோயிலுக்கு கட்டின இடத்த கான்ட்ராக்ட் வந்து இந்த இது பார்க்கிங் ஏரியால இவ்வளவு கொள்ள அது நிறுத்தினது, பல அடுக்குகளா பார்க்க, அதெல்லாம் அவர் பேசுறதுக்கு தகுதி இருக்கு. அவரை பத்தி இன்னைய வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த கட்சியில பொறுத்து எந்த ஒரு குற்றச்சாட்டு கிடையாது ஊழல் குறித்து. ஆனால் இவங்க எல்லாம் எப்படி பேசுவாங்க? முக்கியமா ஆதவ அர்ஜுனர்களுக்கு ஒரு கேள்வி, நீங்க திருமணமாகி எந்த குடும்பத்தில இருந்து வரீங்க? உங்க மனைவி யாரு? உங்க மாமனார் யாரு? அவரை பத்தி
வார்த்தை கொஞ்சம் சொன்னா உடனே என்ன பண்ணுவீங்க. இன்னைக்கு கூட யாரோ ஒருத்தங்க வந்து, அதாவது ஆங்கில ஊடகத்திலேயேங்க அவருடைய பர்த்டே அன்னைக்கு அவர் என்ன பண்ணாரு, ஒரு பிரபல நடிகை அவங்களோட ட்விட்டர்ல என்ன போட்டாங்கன்னு சொல்லி விவாதம் நடத்தினாங்க. அப்ப அந்த ஆங்கில ஊடகத்தை போய், அந்த ஆங்கில ஊடகத்து பொறுப்பாளரை போய் கைது பண்ண போறாங்களா தாவேக்கா கேட்குமா? ஏன்னா அதை குறித்து பேசுற ஒரு திமுக, இப்ப நான் கூட பேசுறப்ப என்ன கைது பண்ணுவாங்களா? பேச்சுரிமை, நீங்க அதுக்கு இடம் கொடுக்காம நடந்துக்கணுங்க, டீசென்ட்டா நடந்துக்கணும். உங்களுடைய பிரைவேட்ல ஒரு முதலமைச்சருங்கிறவர் மத்தவங்களுக்கு முன்னோடி, ரோல் மாடல். அப்படி இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கைங்கிறது மத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும். அப்ப இவங்க பத்தி சொல்லிட்டாங்க, ஏங்க சொன்ன போட்டவங்க யாரு? அந்த முன்னோடி நடிகை போய் நீங்க கேட்கணுமா இல்லையா? அது எப்படி பர்மிஷன் எல்லாம் போட்டீங்கன்னு கேட்டுக்கணுமா இல்லையா? அதை விடுத்து இன்னைக்கு இருக்கிற ஆங்கில ஊடகங்களும் மற்றவங்க டிபேட் பண்ணா அவங்களை கைது செய்யறது, அது எப்படி ஆகும்? காஸ் ஆஃப் ஆக்ஷன். அது ஆரம்ப கட்டம் எங்க இருந்து வருது? போட்டவங்க யாரு? அதனால கேட்கறாங்க. ஏன் இந்த கேள்வி கேட்டாங்கன்னாக்க, அன்னைக்கே எல்லாம் கவனிக்கணும். அன்னைக்கே என்ன நடந்தது? ஒரு அசம்பாவிதம், ஒரு அமோனியா கேஸ்ங்கிறது ஒரு இயற்கையா நடந்தது. இது ஒரு விபத்து. அந்த விபத்து பச்சிலம் குழந்தைகள் இறக்குறாங்க. அவங்கள போய் பார்க்கறதுக்கு இவருக்கு டைம் இல்ல. ஆனா இவர் என்ன பண்றாரு, அவங்கள அமைச்சர்கள் அனுப்பிச்சு விட்டாரு. ஆச்சா, அதே மாதிரி கரூர் விபத்து போது அந்த இறந்த இடத்து ஸ்பாட்டுக்கு போவே இல்லை. அவர் கேட்டா கூட்ட நெரிச்சலா இருக்கும், அதெல்லாம் அவரு ஏங்க அப்படிப்பட்டவங்க நீங்க எதுக்கு முதலமைச்சர் வரீங்க? கூட்ட நெரிச்ச செலிபிரிட்டி நினைச்சா இப்ப ஏன் வரீங்க? போகணுங்க. அந்த குழந்தை ஏங்க இதை கேட்டாராக்க அவங்களோட தொண்டர்கள் கெட்ட கெட்ட வார்த்தையில போடுறாங்க. ஏங்க அந்த தொண்டர்களுக்கு நான் கேட்கிறேன், உங்க வீட்டு குழந்தைகளும் இந்த மாதிரி எல்லாம் இறந்திருந்தா நீங்க தாங்குவீங்களா? நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? உங்க தலைவர் ஆட்சியில் நடந்தா பரவாயில்ல சாகட்டும் விட்டுருவீங்களா? என்ன பேசுறீங்க நீங்க? உங்க தொண்டர்கள்லாம் முதலமைச்சருக்கு கேட்கலாம், அதை பார்த்துட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? ஏங்க உங்க குழந்தையெல்லாம் நீங்க பாத்துக்கிறீங்களா? அது வேற விதம். அப்படி மத்த மக்கள் சொல்றாங்க, நாங்க சொல்லல. ஆனா அந்த குழந்தை, ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் முதலமைச்சர் பாதுகாப்பு, உட்காரத்துக்கு இடம், குடிக்கிறதுக்கு நீர், உணவு, வேலை வாய்ப்பு அத்தனையும் கொடுக்க வேண்டியது முதல்வர். அந்த மாநிலத்துக்கு, அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரதமர் இதை செய்ய வேண்டிய உயிருக்கு பாதுகாப்பு. அப்ப அந்த உயிருக்கு பாதுகாப்பு இல்லாம உங்களுடைய அலட்சிய போக்கு. இது குறித்து தான் திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து ஒரு குழந்தையை வந்து கொலை செஞ்சிட்ட போது அது குறித்து மாற்று மாநிலத்திலிருந்து வந்த இவங்களை குறித்து மைக்ரன்ஸ் கொடுத்து அந்த ஆக்டே இருக்கு, மைக்ரன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அதாவது புலம்பெயர் தொழிலாளர்களை பற்றிய ஒரு சட்டமே இருக்கு. அவங்களுக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும், அவங்க ஒரு நாடு வந்து எப்படி கணக்கு எடுக்கணும், எப்படி பாதுகாக்கணும், அந்த சட்டத்தின்படி இவங்க செஞ்சாங்களா என்னன்னு கேட்டாரு. வீத லீடர்ஸோட மாறுவோம் மாற்று இயக்கத்தினுடைய தலைமை தலைவராக கருதப்படும் திரு முன்னாள் பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அதுக்கு என்ன சொன்னாங்க, வட மாநில தென் மாநில பிரிச்சு பேச சொன்னாங்க. அவர் சொல்லவே இல்லை. அது வந்து கைட்லைன்ஸ், அதாவது உங்க சரிப்படுத்தல, இவங்க கண்காணிக்க தவறிட்டாங்க அந்த தமிழக அரசு சொல்லி சொன்னாரு. சட்டத்தை சரியா செய்யல சொன்னாரு. இதுக்கு மாத்தி ஒரு குரல் கொடுத்தாங்க. இப்ப நாங்க சொல்றோம், அவர் சொன்னது உண்மைதானே. அது சரியா செய்யாத அதே மாவட்டத்து பக்கத்துல தான் வருது பெரிய பாளையம். அப்ப அந்த மாவட்டத்துல பல தொழிற்சாலைகள் இயங்குது. இந்த மாதிரி புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வராங்க. குழந்தைகள் எப்படி அனுமதிக்கப்பட்டாங்க, சைல்ட் லேபர், ரைட்டா? அதை கண்காணிக்கல, அதுக்கு இறந்திருக்காங்க அந்த குழந்தைகள். அவங்கள போய் பார்க்கறதுக்கு நேரம் இல்ல. அன்னைக்கு வேற விதமான ஒரு போட்டோக்கள் வரவே கேள்வி கேட்கறாங்க. ஆங்கில ஊடகம் கேட்குது. இன்னைக்கு அந்த ஆங்கில ஊடகத்தை பேன் பண்ண போறீங்களா? நீங்க ஏன் பண்றீங்க? அதனால தானே வருது. அப்ப குழந்தைகளுடைய உயிரை போய் ஒரு பார்க்கறதுக்கு ஒரு முதலமைச்சர் தேவை. இது ஏன் நாங்க குறிப்பிடணும்னாக்க, முக்கியமாக மகாத்மா காந்தி அவர்களுக்கு சிலைக்கு போய் அவர் ஒரு மாலை கூட போடல. தேசப்பிதா சுதந்திர போராட்டம், இன்னைக்கு அவர் மூச்சு சுதந்திர காத்து சுவாசிக்க அந்த தேசப்பிதா எடுத்த போராட்டம் ஆங்கில இருக்குதா, அவர் இன்னைய வரைக்கும் ஒரு மாலை போடல. பதில் சொல்வாரா? அது தர ராணுவத்தில் இருந்த வீரர்கள் மெமோரியல் இருக்கு. முதல்ல சீஃப் மினிஸ்டர் ஆகி அங்க இதுக்கு போறாரு, செக்ரட்டரியேட்டுக்கு. அப்ப பதவியேற்பு எடுத்துட்டு ஆபீஸ் போறாரு. அங்க இறங்கி ஒரு மாலை போடல, ஒரு மலர் வளையம் வைக்கல. அப்ப இறந்து போனவர்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தல. கரூரும் சரி, இங்கேயும் சரி. அது குழந்தைகள், பெரியவங்க குழந்தைகள். அது இவங்களோட தவறுனால, அது முறைப்படுத்தாதனால, புலம்பெயர் கவனிக்காதனால வந்த விளைவு. அதுக்கு அவர் ரெஸ்பான்சிபிள் ஆகும். இது குறித்து எழுந்து அன்னைக்கு அந்த அறிக்கை கொடுக்கறாங்க. குறுக்கிடுதல் வெறும் வந்து இன்ட்ரீம் ரிப்போர்ட், ஃபைனல் ரிப்போர்ட். ஒரே ஒரு கேள்வி, அந்த சட்டமன்றத்துல இருந்து 2 நிமிஷம் 1 நிமிஷம் ஒரு மௌன அஞ்சலி செலுத்தினாங்களா? அந்த தாவேகா தொண்டர்கள் கெட்ட வார்த்தை போடுறீங்களா? உங்களுக்கு ஒரு கேள்வி, செலுத்தினாரா உங்க தலைவர் முதலமைச்சர்? நாளைக்கு எங்க குழந்தைகள் இன்னைக்கு வந்து பாலியல் தொந்தரவு ஆகுது. இதெல்லாம் வேடிக்கையா? பெண் சிங்கப்படைங்கிறாங்க, ரைட்? சிங்கப்படைக்கு அதிகாரம் இல்லை. கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாங்க. இப்படியாக அவசரப்பட்டு எல்லா செயலையும் இறங்குறாங்க. ஒரு புரிதல் இல்ல, அவங்களுக்கு கைட்லைன்ஸே தெரியாது. அவங்களை நடத்தி கொடுக்கறதுக்கு ஒரு ட்ரைனிங் கிடையாது. எடுத்தோட நான் முதலமைச்சர் ஆகணும், எடுத்தோன்னு நான் அமைச்சர் ஆகணும். இப்ப அமைச்சர்கள் ஆயிருக்கீங்க, இவ்வளவு ஊழல் அமைச்சர்கள் உங்களுக்குள்ள இருக்காங்களே. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு அறிக்கையாகட்டும், வெள்ளை அறிக்கை, ஒவ்வொரு துறையிலையும், மின்சாரத்துறை, அதுக்கப்புறம் இந்த துறை, அறநிலையத்துறை, எந்த துறையாகட்டும், இங்க உங்களோட கூட பணி செய்யறாங்க சில முதலமைச்சர்கள். அவங்க அத்தனை பேரும் அதுல பங்கு கொண்டிருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க இன்னைக்கு என்ன பண்றீங்க? பனையூர்ல சனிக்கிழமை அன்னைக்கு தொண்டர்களை இணைச்சுக்கிறீங்க. யாரை இணைக்கிறீங்க? அதிமுக. நீங்க சொல்ற குறிப்பிட்ட காலகட்டங்களில் எல்லா இடத்துக்கும் ஊழல் இருக்காங்க.
சேர்த்திருக்காங்க. அப்ப அந்த எம்எல்ஏக்களை சேர்த்துட்டு அவங்க ரிசைன் பண்ண வைக்க ஏன் சேர்க்கிறீங்க? அப்ப நீங்க தூயமானவர்களா? பதில் சொல்வாரா முதலமைச்சர்? அப்ப என்ன, இந்த கட்சியும் ஒரு ஊழல் கட்சி. அந்த ஊழலை திளைச்சவங்க தான் இன்னைக்கு மேல வந்து அங்க வந்திருக்காங்க. இவங்க சுத்தப்படுத்துறாங்க. ஏங்க நீங்க உங்க மேல இருக்கிற சுத்தத்தை கொண்டு வராம நீங்க என்ன மத்தவங்களை சொல்றது? ஆல் தி சேம். அதாவது தே ஆர் சேலிங் இன் தி சேம் போட். அதாவது முதலமைச்சரோட சொல்லலாம் நான் நேர்மை, சில பேர்ல நேர்மை, மத்தல மெஜாரிட்டி உள்ள வரவங்க அத்தனை பேரும் ஊழல். இப்ப சேர்த்திருக்காங்க அதிமுக அமைச்சர்கள். ஏன் இங்க இருந்து தஞ்சம் வராங்க? காரணம் என்ன? நீங்க பதவி கொடுக்குறீங்களா இல்லையா, அது வேற விதம். காரணம் அடுத்த ரெய்டர்ஸ் சமாளிக்கிறதுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க வீட்டுக்குள்ள நுழையாம இருக்கிறது. உங்க சொந்த கட்சியில சேர்ந்த அனுப்ப மாட்டீங்களா? அது மறைமுகமான பாதுகாப்பு கொடுக்குறீங்க ஊழலுக்கு. ஊழலுக்கு மறைமுக பாதுகாப்பு யாரு தருது? தாவேகா கட்சி. இதை மறுக்க முடியுமா? நாங்க ஒரு வழக்கறிஞரா சொல்றோம். அப்ப அவங்க பேர்ல இன்னைக்கு ஏன் செல்லூர் ராஜு போன்றவர்கள் வீட்டுல எல்லாம் ஏன் ரைடு போகல? உங்க கட்சியில நிறைய பேர் சேர்ந்தாங்கல்ல எம்எல்ஏக்கள், இவங்க எல்லாம் அவங்க வீட்டுக்கு ஏன் ரைடு போல? நீங்க குறிப்பிட்ட காலகட்டத்துல இதெல்லாம் வருது, இந்த ஊழல் வருது, ஒவ்வொரு துறையிலையும் காட்டுறீங்கல்ல. அப்ப அவங்க வீட்லயே ரைடு விடுங்க, எவ்வளவு சேர்த்திருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்கன்னு. அப்படியாக ஒண்ணுமே வேணாம். இன்னைக்கு இவருடைய பிரிவில் இவங்க பல பேர் வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க. தாவேகா அவங்களை பத்தி சொல்றேன். என்ன செஞ்சிருக்காங்க? இவ்வளவு ஒரு சொத்து அவ்வளவு சொத்து, இவங்க சொத்து மாறாம இருக்குமான்னு மக்களும் கண்காணிப்பாங்க. என்ன அதாவது 110 கோடியா? 110 கோடி வந்து அபிடவிட்லயே காட்டுறாங்க. இப்ப இருக்கிற ஏஐ மினிஸ்டர், எங்க ஏரியா எம்எல்ஏ. அப்படின்னா அவருடைய உண்மையான சொத்து என்ன? டிக்ளேர்டு அன்டிக்ளேர்டு எவ்வளவு கேள்வி வருது இல்ல? அதனால ஒண்ணுமே வேணாங்க. இன்னைக்கு முதலமைச்சருக்கு ஒரு கேள்வி. அந்த பாண்டிச்சேரியில இந்த கார் கொஸ்டின் பண்ணி, ஜிஎஸ்டி கொஸ்டின் பண்ணி நீங்க கேஸ் போட்டீங்க. நீங்க நேர்மையான நாட்டுடைய ரோடு போடுறதுக்கோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கோ மக்களுக்கு எல்லாரும் செய்தானே வரி வாங்குறாங்க, கொடுத்துருக்கலாம் இல்ல? அதே கொஸ்டின் பண்ணீங்க. அப்ப நீங்க உங்க எண்ணத்துல தூயம் இருக்கா? தூயம் இருக்கா? இது உலகளாக அறிந்த விஷயம், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். கோர்ட்ல பார்ட் ஆஃப் ரெக்கார்ட். we are not making any allegation. பால்ட் allegations பண்ணல. இட்ஸ் a part of court record. உங்களுக்கு உயர்நீதிமன்றம் பணத்தை கட்டுன்னு சொல்லுது. அப்ப அவ்வளவு நாளைக்கான அந்த பணத்தை கட்டாம அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வர நஷ்டஈட வந்து அந்த தமிழகத்துக்கு கொண்டு சேர்த்தீங்க, தமிழக அரசுக்கு. அது ஒரு குற்றம் இல்லையா? பதில் சொல்வாரா முதலமைச்சர்? எனவே நாங்க என்ன சொல்றோம், இந்த ரெய்டு நடத்துற அதெல்லாம் இல்ல, உடனே கைது ஏன் செய்யல? உங்கள்கிட்ட அறப்போர் இயக்கம் கொடுத்தாச்சு, நீங்க பார்த்தாச்சு, ரெய்டு போயாச்சு. இல்ல ரெய்டு எடுத்துட்டு முன்ன ஸ்டாலின் அவர்கள் ரெய்டு நடத்திட்டு உள்ள எடுத்து வச்சாரு எஸ்பி வேலுமணி, அது தங்கமணி, அவங்களுக்கு எல்லாம் ரெய்டு வச்சுட்டு ஃபைல் எடுத்து வச்சுட்டு எடப்பாடியார் ஒரு கேஸ் கூட போல. அதேதான் இப்ப அதுதான் நடத்த பாருங்கன்னு நாங்க சொல்றோம். ஏன் இந்த நிமிஷம் வரைக்கும் கைது செய்யல? காலையில இருந்து நீங்க ரெய்டு பண்ணீங்க. செந்தில் பாலாஜி மீது இவ்வளவு ஊழல் இருக்கு படிக்கிறீங்க, உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம். அந்த வழக்கை வந்து டாஸ்மாக் வழக்கு உச்ச நீதிமன்றம் இங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமர்வானது தடை ஆணை கொடுத்தது. அதை தடையை விதக்க சொல்லி இடி ரெய்டு கண்டினியூ பண்ணலான்னு 2025 ஜூலை 17 வரைக்கும் தான் ஸ்டே கொடுத்தது உச்ச நீதிமன்றம். அதையே வெக்கேட் பண்ணி இடியை பிரஷர் கொடுத்து நீங்க வெக்கேட் பண்ணி அதை நீங்க எடுத்து கையாளல. டாஸ்மாக் பத்தி கேட்கிறோம், 30,000 சொல்றீங்கல்ல, ஏன் அது கையாள? அது குறித்து ஏன் அவங்க மேல கண்டினியூ பண்ணல? அந்த ஆபீசர்ஸ் மேல இந்த வழக்கு என்ன பண்ணீங்க? பதில் சொல்லுவாரா? அதனால மதுபான விற்பனை ஆகட்டும், குட்கா பேரத்துல நடந்த அந்த சாதிக் இங்கவர் ஆகட்டும், அந்த வழக்குகள்லாம் என்ன ஆச்சு? இப்போ ஃப்ரெஷ்ஷா ரைடு பண்றது மட்டும் உங்களை கேள்வி கேட்ட மேல ரைடு பண்ணுங்க, எல்லாரையும் ரைடு பண்ணுங்க, உங்க கட்சியில இருக்கிறவங்க சேர்த்து ரைடு பண்ணுங்க. இன்னைக்கு நான் குறிப்பிட்ட ஒரு அமைச்சர் சொன்னேன், மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர், அவருடைய பின்புலம் என்ன? அவங்க மனைவியோட பின்புலம் என்ன? டிரான்ஸ்பரன்சி இருக்குமா? வெள்ளை அறிக்கை கொடுப்பாரா முதலமைச்சர்? அவரே வெள்ளை அறிக்கை கொடுப்பாரா? நாங்க சொல்றோம், அவர் பிறந்ததுல இருந்து எப்படி வளர்ந்தாரு, எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்காரு, வெள்ளை அறிக்கை கொடுப்பாரா? அப்புறம் நம்ம பேசுவோம். எல்லாரும் வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். இதான் மக்கள் விரும்புறாங்க, இதான் மக்கள் கேட்கறாங்க. யாரும் வந்து தூங்கிட்டு இருக்கிறத பதிவு செய்யறோம். அதனால எல்லாருமே வந்து ஏமாத்த மக்களை பார்த்தாங்கனாக்க ஏதோ குழந்தை நண்பா நண்பி கூட்டு வந்துட்டீங்க. அந்த நண்பா நண்பிக்கு எல்லாரும் அழுகுறாங்க. எங்களை போல நண்பா நம்பி என்ன குழந்தைகள் இறந்திருக்காங்களே, ஒரு குழந்தை கொலை செய்யப்பட்டிருக்கு, ஒரு குழந்தைகள்லாம் இறந்திருக்காங்க. எந்த மாநிலமா இருந்தாங்க குழந்தைகள் உயிர் இறந்திருக்காங்க, நீங்க போய் பார்க்கலையே. அப்ப நண்பா நண்பி என்ன கூட்டிங்களே, இப்ப நண்பா நண்பி இனிமே நாங்க உங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம், எங்களை வச்சுதானே வந்து உங்க அப்பா கூட உங்க பிறந்த நாளைக்கு நன்றி சொன்னாரு, ஆனா எங்க கூட பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் நண்பா நண்பி இறந்திருக்காங்களே, அவங்கள போய் போல பார்க்கலையே, அப்ப எங்களுக்கு மனசு வருத்து பச்சு நாங்க உங்கள்ட்ட விலகிறோம் சொல்லி நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். எனவே முக்கியமா சொல்றது, இது எந்த விதத்தையும் பயன் தருங்கிறத பார்க்கணும். அவங்க கட்சிக்கார மேலேயும் நடவடிக்கை பாயணுங்கிறத நம்ம வலியுறுத்த சொல்றோம் முதலமைச்சருக்கு. அவர் நஷ்டஈடு கொடுத்து நஷ்டப்பட்டார் இல்லையா, அந்த வரி கட்டாம, அதுக்கான நஷ்டத்தை உடனே அவர் இது பண்றோம். அவர் ஏன் அந்த குழந்தைகள் ஸ்பாட்டுக்கெல்லாம் போக மாட்டேங்கிறாங்க பதிவு செய்யணும். நம்ம கேட்ட தேசப்பிதா இது முதல் பதில் சொல்லணும். இது மக்களுடைய கோரிக்கைங்கிறத பதிவு செய்யணும். நன்றி மேம். நன்றி, வணக்கம்.